அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது நடக்கும். செவுல்லே அரைஞ்சாங்க இல்லையா மீனா, அவங்க எதுக்காக அரைஞ்சாங்க அப்படின்னா, மாட்டிக்கிட்டாங்க. கல்யாணின்ற பேரில் வந்து அவங்க முதல் கணவருக்கு வந்து திதி கொடுக்கும்போது, இப்போ மீனா கையில மாட்டிக்கிட்டாங்க. மீனா வந்து இதை வீட்டில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் நான் சொல்லிட்டேன். மீனா வந்து கேரக்டராகவே நல்ல பொண்ணு இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து செவுல்ல அரைஞ்சிட்டாங்க. இதை நீயே ஒத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, மீனா போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கலைன்னா இவங்க மறைச்சிருவாங்க. அப்படி தான் வந்து இதை வச்சுருப்பாங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிருப்பாங்க. இல்லை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிரும், பிரச்சனை வரும். அதனால் மீனா கேரக்டரு மீனாவை ஏன் பார்க்க வச்சு ஹைப் ஏற்றிருக்காங்கன்னா, மீனா வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மீனா கேரக்டரே அப்படி தான் வந்து வடிவமைச்சிருக்காப்புல டேரக்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் 2 சீனுக்கு நடுவில் வந்து ஒரு கார் சீனோ ஏதோ காட்டுறது, ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு எல்லா இதுலேயும் அதே காரை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து லைட்டாக போரிங் அடிக்குது. ஸோ அது ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவங்களுக்கே தெரியும். யாருமே இல்லை, லேடிஸ் வீட்டில் இல்லாதனால ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து சமைக்கிறாங்க. போன எபிசோடில் வந்து சாப்பிட்டு போனாங்க சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பாடு இல்லை, அப்புறம் ஆம்லேட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவுற வேலைகள் கூடவே வீட்டு பெருக்கிறது கூட்டுறது இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் பாய்ஸ் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தவறான விஷயத்த காட்டுறாங்க. கூட்டாக இருந்தால் பாய்ஸ்லாம் சேர்ந்து சரக்கடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேங்கை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஒரு குரூப் இருக்குது, எவ்வளோ தான் ஒன்றா இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சரக்கே அடிக்க மாட்டாங்க அப்படின்ற குரூப்பும் இருக்குது. இது டைரக்டருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கள் மொட்டை மாடியில் வச்சு பீர் அடிச்சுட்டு அப்படியே பேசிவிட்டு இதுக்கிடையில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க மனைவியை வந்து ஞாபகம் வருது. உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆயுசு 100 102ன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகள் அது எல்லாமே நல்லா இருந்தது. சில விஷயங்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா போயிட்டே இருக்கும்போது சில தேவையில்லாத சீன்ஸ்கள் அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கும். ஓவரால் வந்து எபிசோடில் வந்து இதான் நடந்திருக்கு. அடுத்து என்னென்ன புதுசாக ஏதாவது வருதா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.